நான் எதிர்பார்த்ததை விட 1000 மடங்கு பெட்டராக இருந்துச்சு. பல்வேறு துறைகளில் வந்து வேலை செய்கிறவங்க, தொழில் பண்ணுறவங்க உங்களையும் சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. சிறப்பான போட்டி வெற்றியை நோக்கி இழுக்குது. இழுங்க இழுங்க. தாய்லாந்தில் வாழும் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து. பியூர் வெஜிடேரியனு, அப்படி ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடை வந்து மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஹவ் இஸ் த தமிழ் ஃபுட்? இஸ் ஓகே. நாய்க்காரர் தமிழ் சாப்பாடு சர்வ் பண்ணுறாரு. ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம 3 வருஷம் வந்திருக்கோம். நம்ம பல தலைமுறையாக வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை மறக்கிறது இல்லைல்ல, தமிழ் கலாச்சாரத்தை மறக்கிறது இல்லை. வெளிநாட்டிலேயோ ஒரு சின்ன ஒரு சமூக சேர விருந்து மாதிரி இல்லை, ஊரில் ஒரு விருந்து பந்தி எப்படி வச்சா எப்படி இருக்கும். உங்கள் பேர்? ஆரியன். நிகழ்ச்சி ராஜா சார் அவர்கள் வந்துட்டாங்க, நடுவர் அவர்கள். தமிழ் அமைப்பும் முஸ்லிம் சங்கமும் சேர்ந்து நடத்துகிற இந்த விழா மிக மிக அருமையாக இருக்கு. தாய்லாந்து தமிழ் கூட்டமைப்பின் பொங்கல் விழாவுக்கு வருகை இந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. சந்தோஷம் வந்து எல்லாம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எல்லாம் சேர்ந்து கொண்டாடணும் இல்லையா. நம்முடைய இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியில் வந்து நம்ம தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கத்தினுடைய பிரசிடென்ட் சதக்கலி காக்கா எப்படி இருந்துச்சு? மாஷா அல்லாஹ், இது ரொம்ப நான் எதிர்பார்த்ததை விட 1000 மடங்கு பெட்டராக இருந்துச்சு. எல்லாரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ண முடியுமாங்கிறது ஒரு அதிசய தான், குறிதான். வருஷம் இதே மாதிரி பல மடங்கு கூட மெம்பர்ஸை கூப்பிட்டு சிறப்பாக பண்ணுவோம். இல்லை ஆண்டவன் கடவுள் எல்லாரையும் அணைச்சி வச்சுருப்போம். யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க. தாய் தமிழ் இணையான வார்த்தைகள் நிறைய சொல்லுவாங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ தான் முதல் தடவை, இதுக்கு முன்னாடி நான் வந்ததில்லை. ரொம்ப அருமையாக வந்து இருக்குது, நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் மக்களை இங்கே சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் வந்து வேலை செய்கிறவங்க, தொழில் பண்ணுறவங்க எல்லாரையும் இங்கே வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பொங்கல் நிகழ்வு மூலமாக கிடைச்சிருக்கு. ஸோ உங்களையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். பொங்கலை நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஓகே, நன்றி நன்றி நன்றி. கயிறு இழுக்கும் போட்டிக்கு நம்மளுடைய மக்கள் எல்லாம் தயாராகிட்டாங்க, எல்லாம் பலசாலியாக்கிறாங்க. இந்த அணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போல தெரியுது. எல்லாம் தயாராகிட்டாங்க. 16 சின்ன வாண்டுகள் முதற்கொண்டு கயிறு இழுக்குது. போட்டிக்கு முன்னாடி 2 பக்கமும் மக்கள் சரிசமமாக இருக்கிறாங்களங்கிறத சரி பார்க்குறாங்க. கச்சை கட்டிட்டாரு, வேட்டியை மடித்து கட்டிட்டாரு. பிடிச்சிருவீங்களா? கண்டிப்பாக, ஏன்னா களத்தில் இறங்கிட்டாங்க. பாருங்க, விறுவிறுப்பான போட்டி வெற்றியை நோக்கி இழுக்குது. இழுங்க இழுங்க. வெற்றி வெற்றி. பொங்கல் விளையாட்டு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பொங்கல் படையல் அவங்க எப்பவுமே வழக்கமாக செய்வாங்க. அந்த நிகழ்ச்சி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். பொங்கல் பொங்கல் படையல் நிகழ்ச்சி எல்லாமே நல்லபடியாக முடிச்சிட்டாங்க. பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. ஓகே, வாங்க வாங்க, அறிமுகப்படுத்துங்க. பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். நம்ம தாய்லாந்தில் வாழும் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பல நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க. அண்ணா வந்து மலேசியாவை சேர்ந்தது, இங்கே தாய்லாந்தில் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை
விளம்பரம் வந்திருக்கோம். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து. இந்த வருஷம் நிகழ்ச்சி எப்படி? இந்த வருஷம் நிகழ்ச்சி சூப்பர் டக்கர். சூப்பர் எந்த வருஷம் இல்லாத மாதிரி இந்த வருஷம் ரொம்ப சூப்பர். அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் வந்து சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் ஒன்று சேர்ந்து இன்னும் சிறப்பாக கொண்டாடுவோம். ஓகே, வரக்கூடிய காலங்களில் எங்கெல்லாம் தாய்லாந்தில் வசிக்கக்கூடிய தமிழ் மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அடுத்த வருடம் இப்பவுமே புக் பண்ணியிருக்கேன். அவ்வளோ. ஆமாம். ஏன்னா இந்த வாய்ப்பு இங்கே தான் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சி சார். சந்தோஷம். பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று இருக்குது. இப்போ நம்ம அரங்கத்துக்கு வெளியே பொங்கல் பானை ஏற்றினது, விளையாட்டு நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்த்தோம். இப்போ தொடர்ந்து பசிக்க ஆரம்பிச்சிட்டு மக்களுக்கெல்லாம் இப்போ அறுசுவை உணவு விருந்து வந்து நடைபெறுகிறது. அதுக்கு மேல் தளத்தில் வந்து நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டாங்க. இந்த சாப்பாடு விருந்தை வந்து மெட்ராஸ் தர்பார் அவங்க தான் ஏற்பாடு செய்கிறாங்க. வருஷம் மெட்ராஸ் தர்பார் தான் இந்த சைவ சாப்பாடு ஃபுல் பியூர் வெஜிடேரியன் மக்கள் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுறது. அவங்களுடைய அனுசரணை தான். பொங்கல் மதிய விருந்து தடபடலாம் நடந்துட்டு இருக்குது. எல்லாம் பியூர். எல்லா ஐட்டங்களும் ரொம்ப சூப்பர். உங்கள் கடைனால சூப்பராக இருக்குது. அப்படி சொல்லல, என் கடை இந்த நாங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு தரோம். என்ன இனிதான் சாப்பிடணும். தாய் தமிழில் எல்லாம் பாருங்க. எப்படி சாப்பாடு எப்படி இருந்துச்சு? தாய் தமிழ் சேனல் பாருங்க, யூடியூப் சேனல். ஓகே ஓகே. சாப்பாடு நல்லா இருக்கு. காரக்குழம்பா சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவங்க வந்து இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க. உண்மையிலேயே தாய்லாந்திலிருந்து பல மாகாணங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க. குறிப்பாக சுன்புரி, ரயோங், சந்தபுரி, போன் ராஜதானி, பத்தும்தானி, பல்வேறுபட்ட சவுத் தாய்லாந்திலிருந்தும் நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே அறுசுவை உணவு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பியூர் வெஜிடேரியனு. அப்படி ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடை வந்து மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்கிறாங்க. நல்லா சாப்பிடுங்க. How is the Tamil food? It's okay. It's okay. Are you ever eat like this? Yeah. Once. I Oh. don't know very well, but Okay, okay. Enjoy. first time eating my hand. அக்கா சாப்பிடுங்க. பாய்.
தாய்க்காரர் தமிழ் சாப்பாடு சர்வ் பண்ணுறாரு. ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் தமிழ் ஃபுட்லாம். என்ஜாய். யூ லைக் டெல்லி எல்லாம் அடிமை எல்லா பாஷையும் பேசுவாங்க. ஓகே, இந்த பொங்கல் நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம 3 வருஷம் வந்திருக்கோம். அப்படிங்களா? சரி சரி. ஸோ இன்னைக்கு லொக்கேஷன் நல்லா பெருசாக அமைஞ்சது. இன்னும் நிறைய செலிப்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி. தொடர்ந்து வரக்கூடிய காலங்களையும் தொடர்ந்து வாங்க. ஓகே, நல்லது. மெட்ராஸ் தர்பார் உரிமையாளர் அந்த சாப்பாடு மக்களை நல்ல விருந்தோம்பல் செய்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்தையும் எந்த அளவுக்கு வைக்கணுங்கிறதையும் முன்னுரிமையாக இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு இது போல் ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணவங்களை காட்டியிருந்தோம். அது போல் மெட்ராஸ் தர்பாரும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. பாருங்கள், அந்த இடத்த எப்படி தந்தாங்களோ அந்த இடத்தையும் நல்லபடியாக வைக்கணுங்கிறதுல ஒரு இதாக இருக்கிறாங்க. நல்ல ஒரு எண்ணம். தாய்லாந்து தமிழ் கூட்டமைப்பு இந்த ஏற்படுத்தியிருக்கிற இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சி தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கமும் இணைந்தே இந்த வேலைகளை செஞ்சாங்க நல்லபடியாக. தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கத்தினுடைய செக்ரட்டரி அஸ்ரஃபன் அவர்கள் இந்த தடவை நல்ல சிறப்புரையாற்றினாங்க. இந்த தாய்லாந்து தமிழ் கூட்டமைப்பு ஏற்பாடு பண்ணியிருந்த இந்த பொங்கல் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடக்குது. இது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை உலகத்தில் நம்ம எந்த மூலையில் இருந்தாலும் அதை நம்ம தமிழ் கலாச்சாரத்தை மறக்காமல் இந்த பொங்கல் விழாவை சமத்துவ பொங்கலாக கொண்டாடி ஜாதி மதம் எதுவுமே வேறுபாடு இல்லாமல் சகோதரத்துவத்தோடு எல்லாம் சிறப்பாக கொண்டாடுறோம். இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சர்லேயும் கொண்டாடுவோம். இது எல்லா சமூகத்து மக்களும் சேர்ந்து நம்ம செய்யணும். இதில் முக்கியமாக வருங்கால சமூகம் இதை வந்து தொடர்ந்து செய்யணும். நம்ம பிள்ளைங்களுக்கு இது அருமையை தெரிய வைக்கணும். நம்ம பல தலைமுறையாக வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இது 200 வருஷமாக எங்கள் குடும்பம் வெளிநாட்டில் இருக்குது. இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை மறக்கிறதில்ல, தமிழ் கலாச்சாரத்தை மறக்கிறதில்ல. என்றைக்கு இருந்தாலும் நம்ம சிந்தனை பூரா ஊர் தான், இந்தியா தான். குடியுரிமையில் பல பேர் ட்ராவலிங் கன்வீனியன்ட்காக நேஷனாலிட்டி மாற்றிருக்கலாம். ஆனால் பிறப்பால் இந்தியன், இரத்தத்தால் தமிழன். அதான் இன்ஷா அல்லாஹ் நல்லா புரிஞ்சுக்கொள்ளட்டும். ரொம்ப மகிழ்ச்சி. என்ன உங்களை போல வணிக பெருமக்கள் இந்த நம்மளுடைய இந்த பொங்கல் நிகழ்ச்சியை நடத்துறதுல ரொம்ப உந்துதல் கொடுத்தீங்க. வருங்காலங்களையும் தொடர்ந்து இது போல் மக்கள் எல்லா தாய்லாந்தில் வாழக்கூடிய தமிழ் மக்களை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக வரும்னு நம்பிக்கை. நல்லதானே? ஓகே. இந்த பொங்கல் விழா சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடுகளில் விருந்தோம்பல் அந்த சாப்பாடு அறுசுவை உணவு விருந்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறது மெட்ராஸ் தர்பார் உரிமையாளர் சாலி அவர்கள் வந்து இப்போ அவங்களே வந்து நின்று விளம்புனாங்க பார்த்தோம். இன்றைய சாப்பாடில் என்ன மெனுலாம் செஞ்சிருக்கீங்க? அவங்க தமிழ் ஃபெடரேஷனில் எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் ஃபங்க்ஷன்னா இங்கே தான் சொல்கிறாங்க. இந்த வாட்டி அவங்க கொடுத்தது இனிப்பில் வந்து சுசியம், தேங்காய் பர்ஃபி, அப்புறம் சாதம், சாம்பார், கூட்டு, பொரியல், அவியல், காரக்குழம்பு, மோர், தயிர் சாதம், வத்தல், அப்பளம், ஊறுகாய், இவ்வளோ வத்தல் குழம்பு, அதான் காரக்குழம்பு, இவ்வளோ வெஜிடபிள் குருமா, அதோட கூட சப்பாத்தி, இவ்வளவும் சேர்ந்த ஒரு மெனு. அதான் தமிழ் கலாச்சார உணவுல என்னென்ன இருக்கு அவ்வளோத்தையும் கொண்டு வந்துட்டியா? ஆமா, அவியல், காரம், அவியல், பொரியல், சாம்பார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கணும். ஓகே. எவ்வளோ காலமா அந்த தமிழ் கூட்டமைப்போட இணைந்து பணியாற்று? 4வது வருஷம் தான் நினைக்கிறேன். பொங்கல், தீபாவளி அவங்க ஃபங்க்ஷன் என்ன பண்ணாலும் சைவ சாப்பாடு தான் சிறப்பா இருந்தது. பாக்குறதுக்கு வந்து அழகா ஒரு வெளிநாட்டுலயோ ஒரு சின்ன ஒரு சமூக சேர விருந்து மாதிரி இல்ல. இது ஒரு நம்ம ஒரு ஊர்ல ஒரு விருந்து பந்தி எப்படி வச்சா எப்படி இருக்குமோ அது போல அது மாதிரியானது. அது ஒரு ஆர்ப்பரிப்பு. அதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. அதுல ஒரு பெரிய திருப்தி. ரொம்ப சந்தோஷம். அந்த வாய்ப்பு கொடுத்த தமிழ் ஃபெடரேஷனுக்கு நாங்க நன்றி சொல்றோம். தம்பி லெப்பாய், ஒன் ஆஃப் த பார்ட்னர். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பணிகள் சிறக்கட்டும். சுலைமான் அவங்க இப்போ இந்தியாவில் வைக்கிறாங்க. அவங்களுடைய அண்ணன். ஆமாம், இவங்களுடைய பிரான்ச்சு இப்போ ஸ்ரீலங்கா போய் இப்போ அடுத்து தாய்லாந்துலேயும் கிராபில புதுசாக ஓப்பன் பண்ணுறதா இருக்கிறாங்க. உங்களுடைய பணிகள் வந்து வெற்றி தொடரட்டும். வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. அறுசுவை உணவு விருந்து ஏற்பாடு சிறப்பாக முடிஞ்சது. முடிஞ்ச கைக்கு இப்போ பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு மக்கள் எல்லாம் கேட்கறதுக்கு தயாராகிட்டாங்க. இந்த பொடியனை பாருங்க, அவருக்குண்டே அந்த வேஷ்டி தயாரிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்கு. கிளாசிக்காக இருக்கு. தம்பி, உங்கள் பேர்? ஆரியன். ஓகேம்மா.
ஆரியன். சிறுவர்களுக்கு அந்த வண்ணம் தீட்டுற போட்டி, படம் வரைகிற போட்டிலாம் வச்சுருக்கிறாங்க. அழகான முறையில் அந்த பிள்ளைகள்லாம் சூப்பராக படம் வரைஞ்சிருக்கிறாங்க. நல்ல படம் வரைந்த அந்த பிள்ளைகளுக்கு வந்து அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு வந்து பரிசு பொருட்கள் கொடுத்து உற்சாகப்படுத்துகிறாங்க. பட்டிமன்ற நிகழ்ச்சி ராஜா சார் அவர்கள் வந்துட்டாங்க, நடுவர் அவர்கள். பட்டிமன்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ராஜா சார் அவர்கள் வந்துட்டாங்க, நடுவர் அவர்களாக. பட்டிமன்றத்தில் பேசக்கூடிய நம்மளுடைய பேச்சாளர்கள் தாய்லாந்து மக்கள் தான் வராங்க. இங்கே எல்லாருமே இங்கே தான் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. டீச்சராகவும் மற்ற அலுவலகங்களையும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பொங்கல் திருவிழாவில் காலை முதல் மிக சிறப்பான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து இதை நடத்தி வருகிற இந்த அமைப்புகளின் சார்ந்த பெருமக்களே, திரு அஷ்ரப் அவர்களே, திரு தமிழ்ச்செல்வன் அவர்களே, திரு சண்முக சுந்தரம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு தங்கள் வருகையால் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை சார்ந்த அதிகாரிகளே, மலேசிய தூதரகத்திலிருந்து வந்து ஏதோ வந்தோம் போனோம் இல்லாமல் முழுமையாக நிகழ்ச்சியில் பங்கேற்கிற அருமைக்குரிய சகோதரி அவர்களே, அவர்கள் அன்பிற்கினிய திரு முத்து சார் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களே, மேடையில் இருக்கிற பட்டிமன்ற அறிஞர்களே, இங்கும் அங்கும் ஓடியாடுகிற குழந்தைகளே, கொஞ்சம் பின்னாடி இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கமும் பொங்கல் திருநாள் வாழ்த்துகிறேன். இது ஒரு பெரிய அரங்கம். ரொம்ப பின்னாடி இருந்தீங்கன்னா எங்களோட கனெக்ட் இருக்காது. அதுக்காக முன்னாடி வாங்கன்னு சொன்னோம். சரி, ஓகே, வீசா வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ளைட் ஏறும்போது ஃபேமிலியோட ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடும்போது கேப்ஷன் பொங்கல் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வெளிநாடு சம்பாத்தியம் பண்ணுறோம் அர்த்தம் பேசுகிறோம் வைக்கிறேன். வந்துட்டோம், எதுக்காக வந்தோம்? நம்மளுடைய தேவைகளுக்காக வந்துருக்கோம். தாய்லாந்து வருகை இதுதான் எனக்கு முதல் முறை. இங்க இருக்கக்கூடிய தமிழ் அமைப்பும் முஸ்லிம் சங்கமும் சேர்ந்து நடத்துகிற இந்த விழா மிக மிக அருமையாக இருந்தது. தமிழ் மக்களின் ஒற்றுமை உணர்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தொடர்ந்து இவங்க நல்ல தமிழ் பணிகள், தமிழருக்கான பணிகளை செய்வாங்கன்னு நம்புறேன். அனைவருக்கும் வாழ்த்துகள். தமிழ் வாழ்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். பொங்கல் விழா நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சுது. அதனுடைய எல்லா நண்பர்களும் உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொள்கிறாங்க. அந்த காணொலி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தாய்லாந்து தமிழ் கூட்டமைப்பின் பொங்கல் விழாவுக்கு வருகை இந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த பொங்கல் விழாவை சிறப்பித்து தந்த அனைவருக்கும், ஐ திங்க் இந்த தமிழ் முஸ்லீம் அசோசியேஷன்ல இருந்தும் சுலாலங்கோன் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து நடத்தினது இது வந்து ஒரு பெருமை மிகு விழா. தாய்லாந்துலேயே வந்து ஒரு 400 பேருக்கு மேலே கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய ஓப்பன் விழா இது. சாப்பாடு நல்லா இருந்ததுன்னு எல்லாரும் சொன்னாங்க. வந்தவங்க எல்லாரும் மகிழ்வுடன் திரும்பி போனாங்க. அது இந்த தாய்லாந்து தமிழ் கூட்டமைப்பு அமைப்பில் உள்ள எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு மிக்க நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி சார். இவங்கெல்லாம் ரொம்ப ராவும் பகலுமா நின்று தோரணங்கள் வாழை மரங்கள்லாம் கட்டி ரொம்ப சிறப்பித்தாங்க. உண்மையிலே மறக்க முடியாது. எப்படி இருந்துச்சு? எல்லாம் சந்தோஷமா இருந்து எல்லாம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எல்லாம் சேர்ந்து இருந்து கொண்டாடணும் இல்லையா? உண்மையிலே ஒரு நாள் தானே நம்ம தமிழ் சொந்தங்களை ஒரே இடத்துல சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னா? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பொங்கல். ஓகே ஓகே, நல்லது. ஓகேங்க மக்களே, இந்த நம்மளுடைய இந்த பொங்கல் திருவிழா நிகழ்ச்சி நல்ல சிறப்பான முறையில் இங்கே
தாய்லாந்து தமிழ் கூட்டமைப்பு ஏற்படுத்தியிருந்தாங்க. அதில் இந்த வருடம் தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கமும் இணைந்து நல்லபடியாக எல்லா மக்களையும் ஒரே இடத்துல இந்த பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இது போன்ற காணொளிகளை பார்ப்பதற்கு தாய் தமிழனோடு இணைந்திருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன். நன்றி.